ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கட்டும் இல்லை ஒரு ஐடி ப்ராஜெக்ட்னா வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட்னா என்னங்க? ஸோ ஒரு மனுஷன் பார்த்து டைப் அடிக்கிற ஒரு இடம் தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் சொல்லுவாங்க. நம்ம gmail.com இருக்கு இல்லையா, அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்குற அந்த டிசைன் தான் ஃப்ரண்ட் அண்டுங்க. பேக் அண்ட் அப்படின்னும் போது வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கான இன்பாக்ஸை ரிட்டர்ன் பண்ணுற அந்த கோடிங்க. இந்த பேக் அண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது வந்து .NET, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் பண்ணியிருப்பாங்க. இந்த பேக் அண்டை வந்து 30 நாளில் நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. 15 முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்குங்க. இந்த 15 கான்செப்டை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் இல்லை சில டாபிக் மட்டும் 2 நாள் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா 30 நாளில் வந்து கண்டிப்பாக ஒரு பேக் அண்ட் டெவலப்பரை உருவாக்க முடியுங்க. பேக் அண்ட் டெவலப்பர் நீங்கள் ஆக முடியுங்க. பார்க்க போகிறோங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் KaaShiv InfoTech கம்பெனி. வெல்கம் டு சேனல். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணுறோம், .NET, ஜாவாவா, பைத்தானா, PHPனா, அது ஏன் சூஸ் பண்ணுறோம், ஏன் இந்த டெக்னாலஜி, ரெண்டாவது இது எப்படி ஒர்க் ஆகுது, ஹவு இட் ஒர்க்ஸ், அதுக்கான கம்பைலர் எப்படி இருக்குங்க, அந்த கோடிங் பேட்டர்ன் எப்படி இருக்குங்க, இதை பற்றி நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க. ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு தெரியல டேட்டா டைப்ஸுங்க அண்ட் வேரியபிள்ஸுங்க. இன்டிஜராக ஒரு டேட்டா இருக்கும். ஒரு ஏஜ், என்னோடய ஏஜை வந்து இன்டிஜராக ஸ்டோர் பண்ணுவோம். என்னோடய பேரை வந்து ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணுவோங்க. என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, 32 ரூபா 50 காசுங்க, ஃப்ளோட்டாக ஸ்டோர் பண்ணுவோம். என்ன மாதிரி டேட்டாக்களை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது இந்த லாங்குவேஜில் அப்படின்றத பற்றி நாம் ரெண்டாவதாக படிக்க வேண்டியதுங்க. சரிங்க, டேட்டாவை எடுத்தாச்சுங்க. மூணாவதாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆப்ரேஷன்ஸுங்க. அதை நான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பண்ண போகிறேன்னா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பண்ண போகிறேன்னா, கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் பண்ண போகிறோம். இந்த டேட்டா வச்சு நீ என்ன பண்ண ட்ரை பண்ண போகிற, அந்த ஆப்ரேஷன்ஸ் சொல்கிறேன். இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் நம்ம மூணாவதாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஏன் நம்ம ஆப்ரேஷன்ஸை பண்ணிட்டோங்க. இதை நம்ம என்ன பண்ணால் டேட்டாக்கள் லூப் த்ரூ பண்ண வேண்டியது இருக்கும். 10 டேட்டாக்கு இது மாதிரி பண்ணு, எல்லா இருக்கிற எல்லாருக்கும் வந்து 50 ரூபா சேலரி இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னா அப்போ தான் ஒரு லூப்பிங் வருங்க. இதை ஃபார் லூப்புங்க, ஒயில் லூப்புங்க, டூ ஒயில் லூப்புங்க, சுவிட்ச் கேஸில் நிறைய லூப் வகைகள் இருக்குங்க. இந்த லூப்பிங் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம 4ஆவதாக படித்து தெரிஞ்சுக்கணுங்க. சரிங்க சார், டேட்டாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், இதை எப்படி ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோங்க. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னா கன்வர்ஷனுங்க. ஏப்பா 32 ரூபா 50 காசு, ஏப்பா அந்த 50 காசு சொல்ல 32 சொல்லுப்பா ரவுண்டா. அப்போ ஃப்ளோட்டாக இருக்கிற ஒரு வேல்யூவை இன்டிஜராக நம்ம மாற்ற ட்ரை பண்ணுறோங்க. இந்த ஒரு கன்வர்ஷன் சொல்கிற டைப் கேஸ்டிங் அண்ட் கன்வர்ஷனை பற்றி நாம தெரிஞ்சுக்கணுங்க. ஆறாவதாக நம்ம படிக்க வேண்டியது ஃபங்க்ஷன்ஸுங்க. ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னங்க? ஒரு கோடை வந்து திரும்ப நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதை ஒரு இடத்துல காமனாக போட்டு அதை கால் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்கிறது தான் ஃபங்க்ஷன்ஸுங்க. இதை சிஸ்டம் இன்பில்ட் ஃபங்க்ஷன், அந்த சாஃப்ட்வேரே சில ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பான், நாமளும் சொந்தமாக யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனும் கிரியேட் பண்ண முடியுங்க. இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கணுங்க. சார், டேட்டா என்கிட்ட கிடைச்சிச்சு, ஆனால் நிறைய டேட்டா இருக்குது, இது எப்படிங்க ஸ்டோர் பண்ணுறது? ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய 7வது கான்செப்ட் என்ன வந்து கஸ்டம் டேட்டா டைப்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய டேட்டா இருந்துச்சுன்னா ஒரு அரேவா, ஒரு கூட்டமாக நம்ம சேர்த்த வேண்டியது இருக்கும். அது அரேன்னு சொல்லுவாங்க, கியூன்னு சொல்லுவாங்க, ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க, லிங்க் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து அந்த ப்ரோக்ராமில் எப்படிலாம் பண்ணி இதை உருவாக்க முடியுன்றதை பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ தான் நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கே வந்து என்னதுங்க அது? இன்னைக்கு ட்ரெண்டிங் எவர் கிரீனுங்க, பல வருஷமா எவர் கிரீனா இருக்கிற ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் சொல்ற ஊப்ஸ் கான்செப்ட்டுங்க. கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸுங்க, அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம்னு எல்லாத்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுனா தான் நீங்கள் வந்து எக்ஸாக்டான ஒரு சூப்பரான ப்ரோக்ராமராக மாற முடியுங்க. என்னதான் பேசிக்கான ஒரு ஊப்ஸ் கான்செப்ட் படித்தாலுமே அதில் இருக்கிற அட்வான்ஸ்லாம் வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அது எப்படி இனிஷியலைஸ் ஆகுதுன்றத கன்ஸ்ட்ரக்டருங்க. அந்த ஆப்ஜெக்ட் இல்லைனா வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது டிஸ்ட்ரக்டருங்க. இதெல்லாமே இன்டர்ஃபேஸுங்க, மல்டி த்ரெட்டிங்ன்ற முக்கியமான அட்வான்ஸ் ஊப்ஸ் கான்செப்ட் நம்ம கண்டிப்பாக படிக்கணுங்க. என்னதான் நமக்கு கோடிங் அடிக்க தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு பெரிய பிரச்சனை எங்கே தெரியுங்களா இருக்குது? எரர் ஹேண்ட்லிங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என் ப்ராஜெக்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுறது நமக்கு பெரிய சேலஞ்சுங்க. அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கஸ்டமைஸாக கோடு எழுதுற பேர் தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. ட்ரை கேட்ச்னா என்ன, அப்புறம் வந்து ஃபைனலினா என்னன்ற அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கோடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பேக் அண்ட் டெவலப்பருக்குங்க. 12வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வந்து ப்ரோக்ராமிங் நமக்கு என்னதான் தெரிஞ்சாலுமே இந்த டேட்டு டைமுங்க, இயர் ஆஃப் பர்த்துங்க, அதுலேருந்து எவ்வளோ வயசாச்சும் கால்குலேட் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்ற இந்த டேட் டைம் ஹேண்ட்லிங் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க.
எல்லா ப்ராஜெக்ட்லும் ஏதோ ஒரு விதத்தில் இதை பயன்படுத்துவாங்க. அதனால் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயங்க. இன்டர்வியூவில் வந்து ஒரு பார்ட்டை என்ன கேட்பாங்கன்னா வந்து சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தாங்க. சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ்னால் என்னென்னா வந்து லைக் ஒரு டெக்னாலஜி இருக்குன்னா அதில் வந்து சின்ன சின்ன கான்செப்ட்ஸுங்க, ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்ட்ரிங் லென்த்தை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட வேர்டு எடுக்கணும், ஒரு லெட்டர் எடுக்கணும், அது கவுண்ட் ஆஃப் வேர்டுங்க, கவுண்ட் ஆஃப் லெட்டருங்க. இந்த மாதிரி சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் சாம்பிள் ப்ரோக்ராம்ஸுங்க, இது எல்லாமே நீங்கள் எழுத பழகிடணும். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்டர்வியூவில் ஒரு முக்கியமான ஃபேஸ் இதுதாங்க. நம்ம பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகணும்னா முதல்ல டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியங்க. 14வது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு டேட்டாபேஸை எப்படி கனெக்ட் பண்ணி டேட்டாக்களை அங்கே ஸ்டோர் பண்ணுற, அங்கேருந்து எப்படி எடுக்கிறன்றது தாங்க. அண்ட் 15வது வந்து இதை வச்சு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணுங்க. ஒரு பேக்கெண்ட் டெவலப்பர் ஒரு ஐடிக்குள்ளே நீங்கள் போகணும்னா ரொம்ப முக்கியமான இந்த 15வது பாயிண்ட்டுங்க, ஒரு முழு ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணணுங்க. அட்வான்ஸ் கான்செப்ட், அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு ஒரு ப்ராஜெக்டை பண்ணுற ஒவ்வொருத்தருமே பேக்கெண்ட் டெவலப்பராக மாற முடியுங்க. நீங்கள் பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகணுங்க. இல்லை சார் நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரிக்கேன், கைட் பண்ணவும் தயாரிக்கேன். படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர அண்ணன் தயாரிக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.